நீதிமன்ற காவல் மேலும் 2 மாதங்கள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக டெல்லி உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் என்ன செய்வதென்று தெரியாமல் கதறி அழுத செந்தில் பாலாஜி, ஒட்டுமொத்த திமுக மட்டுமல்ல செந்தில் பாலாஜியின் குடும்பமும் மேலும் வேதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 360 நாட்களுக்கு மேலாக 1 வருடத்தை கடந்துவிட்டது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனும் வழங்கவில்லை. அவருக்கான தண்டனையும் தற்பொழுது வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பெற்றுக் கொடுக்கவில்லை. விசாரணை மட்டும் தொடர்ந்து 1 ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தனது அமைச்சர் பதவியும் ராஜினாமா செய்துவிட்டார். ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறுவதோ, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தற்பொழுது வரை எம்எல்ஏ பதவி இருப்பதால் அதை பயன்படுத்தி கொண்டு அவர் தன்னுடைய எதிராக இருக்கக்கூடிய அனைத்து ஆதாரங்களையும் அளிக்கக்கூடும். ஆகையால் அவரது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வது போல் அவரது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தால்தான் அவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்றும் இன்று நடைபெற்ற உச்சநீதிமன்ற வழக்கில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ரா மேத்தா அவர்கள் சிறப்பாக வாதாடியுள்ளார். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தால் மீண்டும் இடைத்தேர்தல் வைத்தாலும் அதில் வெற்றியடைவது 0% தான். ஏற்கனவே அவர் மீது பல வழக்குகளும் பல அவப்பெயர்களும் தமிழக மக்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் திமுகவில் அவர் பயணிப்பதே ஒரு கேள்விக்குறிதான் என்ற சந்தேகமும் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைக்கு உட்படுத்தப்பட்டால் மட்டும்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் வழங்க முடியும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடைசியாக நீதிமன்றத்தில் கூறிவிட்டனர். இதனால் கோடை விடுமுறையை ஒட்டி 2 மாதங்கள் சிறை தண்டனை தான் என்றும், மேலும் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் உச்சநீதிமன்றத்திலேயே கண் கலங்கிய காணொளிகளையும் நாம் பார்த்திருப்போம். அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறுவது சரியா அல்லது செந்தில் பாலாஜி கூறுவது சரியா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.